அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்புலரி 9th சென்ஸ் கன்சல்ட் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு 3 நாளாக இருங்கள். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இணைய ஆளுமை அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவங்க நெய்வேலியை சேர்ந்தவங்க. தனி மனித மேம்பாட்டுக்காக செயல்படும் மிக உன்னதமான அமைப்பான ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷ்னல், அதாவது ஜேசிஐன்னு சொல்லப்படுற அமைப்பில் தன்னை இணைத்துக்கொண்டு ஜேசிஐ நெய்வேலியின் உறுப்பினராக இணைத்துக்கொண்டு சில வருடங்களுக்கு முன்பு செயலாளராகவும் மிகச்சிறப்பாக பணியாற்றி இணைய வழியில் தான் செயலாளராக இருக்கும்போது ஜேசிஐ நெய்வேலியின் சார்பாக மிக சிறப்பான இணையவழி பயிற்சி அமைப்பை ஏற்படுத்தி இணையவழியில் பயிற்சிகளை தொடர்ந்து அந்த வருடம் உலகம் மிக சிறப்பாக வழிநடத்தி சென்றவர். இவங்க ஒரு மண்டல பயிற்றுனர். பயிற்சி துறையில் நிறைய பயிற்சிகள், பள்ளி, கல்லூரி, பெருநிறுவனங்கள், இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்எல்சி, நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தில் மிகச்சிறப்பாக தன்னுடைய பணியினை சில மாதங்களுக்கு முன்பு நிறைவு செய்திருக்கிறாங்க. இவங்க டெப்டி ஜெனரல் மேனேஜர் என்ற உயரிய பதவியில் நிறைவு செய்திருக்காங்க. இவங்களோட பணியை ஓய்வு பெற்ற காலத்திலும் ஓய்வு எடுக்காமல் தொடர்ந்து பயணிச்சிட்ருக்காங்க ட்ரைனிங்காக. இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமே நம்ம நற்புலரியில் தொடர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு மாதத்திலும் வழங்கப்படும் தலைப்பின் கீழே மிகச்சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் நம்மள்கிட்ட பகிர்ந்துட்டுருக்காங்க. இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை என் ரமேஷ் சார் அவர்கள் அறிமுகப்படுத்துவதில் நற்புலரி பெருமிதம் கொள்கிறது. சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். யூ கேன் ஸ்டார்ட் சார். நன்றி ஃபவுண்டர் குமரேசன் சார் மற்றும் அருமையான ஒரு அறிமுகப்படுத்துதல். ஏன்னா நம்ம அறிமுகப்படுத்துறது நிறைய பேர் புதுசா இணையறதுனால எல்லாரையும் அறிமுகப்படுத்துறது இதுவாச்சு. ரொம்ப அருமையான இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. இந்த தளத்தையும் அருமையாக கொண்டு சென்று கொண்டு இருக்கிறீர்கள். நீங்களும் நம்ம நற்புலரி டீமும் சேர்ந்து இன்னும் சிறப்பாக பல பல ஆளுமைகள் அதுக்குள்ள போய் நிறைய ஸ்பீச் கொடுத்து ஃபீட்பேக் கொடுத்து இந்த தளம் நல்லா போயிட்டு இருக்கு. மேலும் இந்த தளம் வளர வாழ்த்துக்களை கூறி என்னுடைய பிரசன்டேஷன் ஸ்டார்ட் பண்றேன். அனைவருக்கும் மீண்டும் காலை வணக்கம் கூறி, மூடனாய் இருங்கள். இந்த டாபிக் பார்த்தோம்னா எடுத்த உடனே ரொம்ப ஒரு மாதிரி, அந்த டாபிக் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நமக்கு ஒரு இதுக்கெல்லாம் என்ன பேச போறோம் தெரியலையே அப்படின்னு ஆரம்பிச்ச ஒரு டாபிக் நாளாக ஒரு நாள் போக போக அது மெருகேறி கொண்டே போகிறது அப்படின்னு சொன்னா அதுல மறுப்பதற்கு இல்லை. அந்த தலைப்பு கொடுத்த ஃபவுண்டர் அவர்களுக்கு ஒரு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சு, நம்ம 1ஆம் தேதி மூடனா இருங்கள் அப்படின்னு டாபிக் ஸ்டார்ட் பண்றோம். ஆனா 4ஆம் தேதி அன்னைக்கு பல பேர் மூடனா இருந்து 11 பேர் உயிர் இழப்புக்கு காரணமா இருந்திருக்கிறாங்க. அவங்க உயிரிழப்புக்கு அவங்களே காரணமாகவும் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆர்சிபி அப்படிங்கிற ஒரு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஐபிஎல்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ஒரு விளையாட்டு போட்டி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 3ஆம் தேதி அன்னைக்கு அதோட ஃபைனல் முடியுது. 18 வருட காத்திருப்புக்கு பிறகு
ஆர்சிபி அணி வெற்றி பெறுகிறது. ரொம்ப மகிழ்ச்சி. நானும் அந்த மேட்ச ஃபைனல்ஸ் பார்த்துட்டேன். பஞ்சாப் வந்து கிட்டத்தட்ட நெருக்கத்துல தோத்தாங்க. ஆனா நைட்டு 12 மணிக்கு மேட்ச் முடியுது. மறுநாள் ஈவினிங் 5 மணிக்கு பெங்களூர்ல வந்து ஒரு வெற்றி விழா ஏற்பாடு பண்றாங்க. எப்படி, எந்த நம்பிக்கை, எந்த கவர்மெண்ட் இதுக்கு வந்து பண்ண முடியும்னு நினைச்சாங்க, எந்த அமைப்பு, இந்த அணி வீரர்களையே யாரையும் நம்ம குறை சொல்லல. இதுல யார் யார் மோடரா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு என்னோட கருத்து அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஆர்சிபியோட நிர்வாகம், அரசு, காவல்துறை, நம்மளுடைய ரசிகர்கள், இவங்க 4 பேரும் மூடரா இருந்து 11 பேர் ஒரு இவ்வளவு பெரிய 3 லட்சம் கூட்டத்தை ஒரு இடத்துல கூட்ட முடியுமா, 17 மணி நேரம் கேப்ல கூட்ட முடியுமா, யாரும் யோசிக்காம மூடரா இருந்து உயிரை விட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். ஆனா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும், நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா சில இடங்கள்ல நம்ம மூடராக நடியுங்கள், இருங்கள்னு சொல்ல முடியாது, மூடரா இருக்கிற மாதிரி நம்ம ஒரு பாவனை பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா என்ன, எங்க, யாரு இருக்கணும் மூடரா, யாருகிட்ட இருக்கணும், எப்பொழுது இருக்கணும், ஏன் இருக்கணும், எப்படி இருக்கணும், அது இந்த செஷன்ல ஓரளவுக்கு சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. நாலெட்ஜபிள் அப்படின்னா ஒரு விஷயத்தை பத்தின டேட்டா இன்ஃபர்மேஷன் தெரிந்தவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இக்னோரண்ட் அப்படின்னா அது விஷயங்கள் தெரியாதவங்கள இக்னோரண்ட்னு சொல்லுவாங்க. ஃபூல் அப்படின்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் எங்க எப்படி பேசணும்னு தெரியாத பேசுறவங்கள மூடல், முட்டாள், மூடன் அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஆனா வைஸ் அப்படின்னு ஒரு விஸ்டம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, வைஸ் பர்சன் சொல்லுவாங்க. அப்படின்னா யாரு அப்படின்னா ஒரு விஷயம் தெரிந்திருத்தல் நாலெட்ஜ் பர்சன். அந்த விஷயம் தெரிஞ்சாலும் அந்த இடத்துல எப்ப தேவையோ அப்ப மட்டும் பிரயோகிக்கிறவங்க பேர் வைஸ் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னு ஒரு சின்ன விளக்கம் பாத்தீங்கன்னா, ஒரு துப்பாக்கி சுடுற தெரியுதுன்னு வச்சிருங்களேன் ஒருத்தருக்கு, அது பேர் நாலெட்ஜபிள், ஸ்கில்டுன்னு சொல்லலாம். ஆனா அது எப்ப பிரயோகிக்கணும், எப்ப பிரயோகிக்க கூடாது அப்படின்னு சரியாக முடிவெடுக்கிறவன் வைஸ் பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மூடநாயகங்களுக்கும் வைஸ் பர்சனுக்கும் என்ன வித்தியாசம், என்ன நம்ம ஒற்றுமை அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு என்னதான் விஷயங்கள் தெரிஞ்சா கூட சில நேரத்தில் மூடனாய் இருந்தால் நம்மளும் ஞானி, வைஸ் பர்சன் அப்படிங்கிறவங்க பத்தியா ஞானி அப்படின்னு நம்ம குறிப்பிட்டுக்கலாம் இங்க. அப்ப நம்ம எல்லாருமே ஞானி. இதுக்காக பேச ஆரம்பிச்சிட்டாலே நம்ம அந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருவோம். நடப்பதை மட்டுமே இங்க நான் இந்த தளத்துல பேசுறோம். அதனால நம்ம எல்லாரும் ஞானி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். இப்போ வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் மெடிடேஷன் அண்ட் ஸ்லீப் யாராவது சொல்ல முடியுமா? தூக்கத்துக்கும் தியானத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? உங்களுக்கு தெரிந்த வித்தியாசங்கள் ஷேர் பண்ணலாம். ஒன்றை பற்றி சிந்திப்பது தியானம். இது எந்த சிந்தனை இருக்கா இல்லையான்னு தெரியல. இந்த டெஃபினிஷனுக்கு அப்படி மாட்டோம். ஓகே, சரி, ஏதாவது ட்ரை பண்ணலாமா? தூக்கத்தில் நாம் விரும்பியதை உடனே செய்ய முடியாது. கனவுகளாக வரலாம், நேரடியாக நாம் செய்ய முடியாது. ஆனால் மெடிடேஷனில் நாம் விரும்பியதை அதில் கேட்க முடியும், உருவாக்க முடியும், எண்ண முடியும். ஓகே, வெரி குட் ஐயா. ஐயா வணக்கம். நித்யாதேவி மேடத்துக்கும் வெறு சேர்த்தாக்கும் நன்றி. வேற யாராவது சொல்லலாமா? சார், தூக்கம்ன்றது இயற்கையில உடம்பு தானா எடுத்துக்கிறது, நம்ம நினைக்கிற போது கொடுக்க முடியாது. தியானம்ன்றது நம்ம உடம்புக்கு நினைக்கும் போது கொடுக்க முடியும், கொடுக்க வேண்டாம்ன்றது ரெண்டு வித்தியாசம் சார். வெரி குட் சார். சூப்பர் 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 சார். ஆக்சுவலி ரெண்டுமே ஓய்வு தான். இப்ப மெடிடேஷன் 20 நிமிஷம் பண்ணிட்டு வந்தா 4 மணி நேரம் தூங்கி இருந்த மாதிரி எனர்ஜி வந்துடும். ஏன்னா நான் இது வந்து பிராக்டிஸ் பண்ணதுனால அனுபவிச்சிருக்கேன். காலம்பரை நான் 4:45 எழுந்துகிறது ஓய்வே எடுக்கிறது கிடையாது. இரவு தான் 10 மணி 10:30 மணிக்கு தான். அப்ப தூக்கம் என்பதும் ஓய்வு தான், மெடிடேஷன் என்பதும் விழிப்புணர்வான ஓய்வு. தூக்கம்ங்கிறது நமக்கு என்ன நடக்கிறது தெரியாது, ஆனா இது வந்து விழிப்புணர்வு. மெடிடேஷன்ங்கிறது விழிப்புணர்வான ஓய்வு. நம்ம ஓய்வு கொடுக்கறத விழிப்புணர்வா கொடுக்குறோம். அப்ப அந்த மூடராய் இருக்கிறதும் நம்ம விழிப்புணர்வா
நாலெட்ஜபிள் பர்சன் தான் நம்ம விழிப்புணர்வா நம்ம முட்டாள் அப்படின்னு கன்சிடர் பண்ணி சில விஷயத்துல என்ன பண்ணணும்னா மூடனாக இருங்கள். நம்ம எண்ணத்துல நம்ம சிந்திக்கிறது ஓகேப்பா நான் முட்டாள் தான் விடு, முட்டாள்தனமா சிந்திக்கிறது, முட்டாள்தனமான நடவடிக்கைகள் சில இடத்தில் பண்ணும்போது என்னென்ன நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உணர்ச்சிகளை நிர்வகிக்கலாம். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப தேவைங்கிறா. அந்த உணர்ச்சிகளை நம்ம நிர்வகிக்க தவறும் போதுதான் பல பல தப்பான விஷயங்கள் நடந்துடுறது, நிறைய உறவுகள் கட்டுப்படுறது. இந்த மூடனா இருந்தால் உறவுகள் நம்ம நிறைய மேம்படும், வாழ்க்கையில ஒரு தெளிவு கிடைக்கும், மனஸ்தாபங்கள் குறையும். இது மாதிரி பல பல நல்ல விஷயம் இருக்கு. அதனால மூடனா இருக்கும். இப்ப நம்ம மனிதன் மனிதனுக்காக சொன்னது திருக்குறள், மனிதன் கடவுளுக்காக சொன்னது தேவாரம், கடவுள் மனிதனுக்காக சொன்னது கீதாபதேசம். ஒரு மகாபாரத போர், அது கதையா இருக்கட்டும் நிறைவா இருக்கட்டும், வாட் எவர் இட் மே பி, அது கதைன்னு கூட நம்ம எடுத்துப்போம். நம்ம அவங்க நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்த நம்ம பேசுறாங்க. பட் ஒரு மகாபாரத போர் நடக்கிறது, அதுல எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கு. கிருஷ்ண பகவான் மிக உயரிய பல பல விஷயங்கள் தெரிஞ்சாலு, ஆனா ஏன் ஒரு தேரோட்டியா அமர்றான்? பல பல பெரிய நாலேஜபிள் பர்சனா இருந்தா கூட ஒரு சாதாரண செமி ஸ்கில்டான ஒர்க், அப்படிதான் நம்ம டெக்னிக்கல்ல சொல்லுவோம், செமி ஸ்கில்டு ஒர்க் தான் இந்த தேரோட்டுறது, இல்ல ஸ்கில்டு ஒர்க்னு கூட சொல்லலாம். எவ்வளவு மிகப்பெரிய சாதனைகள் பண்ற மேனேஜரியல் பொசிஷன் இருந்து ஆலோசனை கொடுக்கறத விட்டுட்டு ஏன் தேரோட்டியா அமர்றான் அப்படின்னா, அதுக்கு பின்னாடியும் ஒரு அந்த புத்தியை ஃபுல்லா யூஸ் பண்ணாம இந்த தேரோட்டியா வந்ததுனாலதான் கடவுள் மனிதனுக்கு சொன்ன மிகப்பெரிய விஷயம் கீதாச்சாரம். இந்த கீதாச்சாரம் கீதையில இருக்கிற அதோட சாரம். இதை டோட்டலா படிச்சாலே நம்ம கீதையை ஃபுல்லா படிச்ச மாதிரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேயா? சோ ஒரு காரண காரியத்துக்காக ஒரு கடவுளே மூடனாக அவருடைய நாலேஜை முழுமையாக பயன்படுத்தாம சில இடத்துல உட்கார்றாங்க. தோற்று போவோம், மூடனா இருந்து தோற்று போவோம். யார்கிட்ட? அன்பானவர்களிடம், நம்ம குடும்ப உறுப்பினர்களிடம், நம்ம நண்பர்களிடம். யார் நமக்கு அன்பு செலுத்துறார்களோ. ஒரு இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சந்தைக்கு போறோம், ஒரு மளிகை கடைக்கு போறோம், ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணோம், என்னப்பா எழுதிட்டியா அப்படி கேட்டா எங்க வீட்டம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேங்க, நான் சொல்ல எழுதிக்குங்க அப்படின்னா. நம்மளும் பிஸியா தான் இருப்போம். பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம் அவங்கள்ட்ட, ஓ நீ அவ்வளவு பெரிய அப்பா டக்குறா அப்படிலாம் நம்ம கேட்க மாட்டேன். ஒரு பேப்பர் பேனாவை எடுப்பேன், அவ பின்னாடியே போய் என்னென்ன சொல்றாலோ எழுதிட்டு சொல்ல எழுதிட்டு ஓகேன்னு வாங்கிட்டு போயிடும். சோ நம்ம அன்பானவர்களிடம் நம்ம ரொம்ப புத்திசாலித்தனம், நம்ம பெரிய ஆளு நம்ம அப்படின்னு நம்ம காமிச்சோம்னால் நம்ம குடும்பம் நல்லா வராது. அப்ப நம்ம சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம பசங்க கூட நம்ம கிட்ட சில விஷயங்கள் சொல்லுவாங்க, என்னப்பா உனக்கு என்னப்பா தெரியும் விடுப்பா அப்படிம்பாங்க. ஓகேப்பா ரைட். உடனே இருந்தால் நம்ம என்ன பண்ணோம்னா அவங்கள்ட்ட தோற்று போகணும். எந்த அளவுக்கு குடும்ப உறுப்பினர்களோட அன்பானவர்கள்ட்டையும் தோற்று போனாக்க நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். சம்டைம்ஸ் சூசிங் பீஸ் ஓவர் ஈகோ மீன்ஸ் பீயிங் த ஃபூல் அண்ட் தட் இஸ் த ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஈகோவோட நம்ம ஃபூல்னு சில சமயம் நினைச்சோம்னா நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தே அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம மூடரா இருந்து சில இடங்களில் வேண்டுமென்றே தோற்று போவோம். ஒரு சின்ன வீடியோ. இவங்க யாருன்னா, லெப்ட்ல இருக்கிறது என்னோட பையன், சின்னவன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ரைட்ல இருக்கிறது பெரிய பையன், அவர் என்ஜினியர். நாங்க எங்க பேத்திக்காக ஹைதராபாத்ல ஒரு கார் வாங்கிட்டு கொடுத்தேன். அந்த கார் அந்த குழந்தை தூங்கின போது இவங்க 2 பேரும் எடுத்து விளையாடுறாங்க. அவங்களுக்கு தெரியாம எடுத்த வீடியோ. என்ன இதுல சொல்ல வரேன்னா, நம்ம வாழ்க்கையில இந்த பாட்டு தெரியும். சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, அதெல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பர். சேற்று வயலாடி நாற்று நட ஆசை, மீன் பிடித்து மீண்டும் ஆற்றில் விட ஆசை. நிறைய
என்னன்னா சின்ன சின்ன ஆசை எல்லாருக்குமே இருக்கும். இந்த பாட்டு பாத்தீங்கன்னா, இந்த பாட்டை திருப்பி இன்னைக்கு யாருக்கா எனர்ஜி வேணும்னா இந்த பாட்டை பாத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு. அப்ப நம்ம எல்லாருக்குமே சின்ன சின்ன ஆசைகள் வரும். ஒரு கல்யாணத்துக்கு முன்னா பாப்கார்ன் சாப்பிடணும்னு வரும். ஒரு பஞ்சு மிட்டாய் சாப்பிடணும்னு ஆசை இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஆசைப்படும் போது when perceiving a dream passion no one understands. சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ இத போய் என்னையா வெள்ளஞ்சில கோட்டு சூட்டு போடு போய் சோன் பப்படி சாப்பிடுற, இல்ல பாப்கார்னை வாங்கி சாப்பிடுற, நீ என்ன பெரிய ஆள் இல்லையா அப்படிலாம் நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா சின்ன சின்ன ஆசைகள் மனிதனுக்கு உண்டு. அதை நம்ம நிறைவேற்றிக் கொள்ளும் போது, சின்ன நல்ல நேர்மறையான விஷயங்களை நிறைவேற்றிக் கொள்ளும் போது யாரும் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நம்ம ஆசைப்படக்கூடாது. அதெல்லாம் கவலைப்படாம நம்ம மூடனாய் இருக்கணும். இப்ப வீரசேகரன் சாப்பிடுறாரு, 73 வயசு, ஒரு பஞ்சு மிட்டாய் சாப்பிடணும் போய் சாப்பிட வேண்டியதான். நானே சாப்பிடுவேன். எங்க போனாலும் இந்த பஞ்சு மிட்டாயும் பாப்கார்னும் சாப்பிடாம இருக்க மாட்டேன். எனக்கு சின்ன சின்ன ஆசைகள் உண்டு. அதை நிறைவேற்றிக் கொள்ளும் போது நம்ம மூடனாய் இருந்தாதான் நிறைவேற்றிக்கலாம். சரி, நீங்க உங்க பக்க பிரகாரம் சொல்லுங்க, அது பிரகாரம் நான் செய்யறேன். சேர்த்து வச்சு ஆணி அடிச்ச மாதிரி உட்கார். எப்படி செய்யணும் தெரியுமா? ஒரு குண்டான எடுத்து ஒரு அரை ஆளாக்கு கோதுமை மாவை போடணும். அதான் எனக்கு தெரியும். தெரியுமில்ல? தரையில கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு 2 உப்புதல்ல போட்டு நல்லா பிசையணும். அதான் எனக்கு தெரியுது. அப்புறம் உருண்டையா உருட்டிக்கணும். அதான் எனக்கு தெரியுது. அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா? மாறிட்டு போயிட்டான் ஊரின்னா நல்லா செய்யணும். என்ன அது நிறைய தண்ணியை ஊத்தி, அதான் எனக்கு தெரியும், நல்லா குழைச்சு, அதான் எனக்கு தெரியும், வச்சு வையே. நான் வந்து குதிக்கிறேன். அதான் என்ன நீங்க எப்படி சொல்றீங்க? என்ன ஏதாவது தெரியலன்னா என்னங்க எதுங்கன்னா அடக்க உடக்கமா கேட்கணும். என்னமோ ஏதாவது தெரிஞ்ச மாதிரி. ஆனா எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், பெரிய மேதாவி மாதிரி. So the only true wisdom is knowing you know nothing. நமக்கு ஒண்ணு தெரியல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் வந்து உண்மையான ஞானம் அப்படின்னு சாக்ரட்டிஸ் சொல்றாரு. ஸ்டே ஹங்கிரி ஸ்டே ஃபோலிஷ் அப்படின்னு ஸ்டீவ் ஜாப்ஸும் சொல்றாரு. when learning something new, புது விஷயங்கள் நம்ம எப்பெல்லாம் கத்துக்கணும்னு ஆசைப்படும் போது அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்ச விஷயமே இருந்தா கூட, நம்ம நற்புலரி பார்ட்டிசிபென்ட்ஸ் மாதிரி தெரிஞ்ச விஷயமே இருந்தா கூட அப்படியான்னு புதுசா கேட்டாதான், எம்டி கப்பா இருந்தாதான் முழு விஷயங்கள் நமக்கு வந்து அடையும். அப்ப அந்த மாதிரி நேரத்துல புது விஷயங்கள் யாராவது சொல்லும் போது லிசனிங், வாயை மூடிட்டு காதை மட்டும் திறந்தோம்னா நிறைய புது புது விஷயங்கள் வேற பரிமாணத்துல உள்ள போகும். நமக்கு தெரிஞ்ச விஷயங்களே வேற ஒரு டைமென்ஷன்ல உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஞாபகம் ஏதாவது தெரியுதா இது என்னன்ட்டு? சுட்டப்பக்கனி வேணுமா சுடாத கனி வேணுமா? சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? பெரிய ஔவையார் என்ன பெரிய செருக்கு வந்துடும். நம்ம ரொம்ப பெரிய ஆள்ல சில நேரத்துல செருக்கு வந்துடும். அதை அடக்கிறதுக்காக முருகப்பெருமான் இந்த மாதிரி வந்து சுட்டப்பழம் வேணுமா, என்னப்பா நாகப்படத்துல சுட்டப்பழம் என்ன சுடாத பழம் என்ன இரு தரேன் அப்படின்ட்டு போடுறாங்க. கீழேந்து எடுத்து ஊதி சாப்பிடுறாங்க. இப்பதான் பயங்கர கோவிட் அதுன்னு ஹைஜீன்லாம். அந்த காலத்துல காக்கா கடிதான், ஒரு மிட்டாய் எடுத்து சட்டையில வச்சு மடிச்சு கடிச்சு 2 ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவோம். ரோடு ஓரத்துல இருக்கிற அடிப்பம்புல அப்படியே தண்ணி குடிப்போம். கைய கழுவினது கிடையாது. அதெல்லாம் அப்பெல்லாம் ஒத்துக்கிட்டது. இப்ப யாருக்கும் ஒத்துக்கிறது கிடையாது. எல்லாரும் ஒரு பாட்டிலோட அலையறோம். சரியா? சோ ஈவன் a child or a stranger can teach wisdom if you are open. நம்ம ஓப்பனா இருக்கும் போதுதான் ஒரு குழந்தை கூட, நமக்கு ஒரு முன்பின் தெரியாதவனுக்கு கூட வந்து ஒரு ஞானத்தை நமக்கு புகட்ட முடியும். நம்ம ஓப்பனா இருக்கணும். ஓப்பனா இருக்கணும்னா மூடனாக நம்ம நினைத்து கொண்டாதான் ஓப்பனாக. The fool who listens learns what the wise miss. ஒரு முட்டாளாக நினைத்துக் கொள்பவன் இல்லை இருப்பவன் நிறைய விஷயங்கள் கேட்டு காதில் வாங்கி கொண்டு நிறைய கற்றுக்கொள்கிறான். ஆனா அதெல்லாம் வந்து புத்திசாலியா ஃபீல் பண்றவன் மிஸ் பண்றான். அப்ப லேர்னிங் அப்படின்னு நம்ம வந்துட்டாலே நம்ம ஃபூலா தான் நம்ம நினைக்கணும். மூடனாக இருந்தாதான் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஒரு குழந்தை பார்த்தோம்னா எதுக்கு சிரிக்கும் தெரியும். கிளகுல போய் எடுத்து ஆட்டினா சிரிக்கும். இது புஷ்ன்னு தண்ணி ஊத்துது, அதை பார்த்து சிரிக்குது. நம்ம பல நேரத்துல ரொம்ப புத்திசாலியா ஆகி வயதாக ஆக ரொம்ப மெச்சூரிட்டி பர்சன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பல நேரத்துல சிரிக்க மறந்து விடுகிறோம்.
ஒரு குழந்தையோட விளையாடும் போது குழந்தையாகவே மாறினாதான் அந்த குழந்தைகிட்ட விளையாட முடியும். ஒரு நேற்று நைட்டு கூட ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு சின்ன குழந்தை, ஒரு 3 வயது குழந்தை அவங்க தாத்தாக்கு ஒரு டான்ஸ் கத்து கொடுக்குது. அந்த தாத்தாவும் கத்துக்கிறாரு, கூட கூட ஆடி ஆடி கத்துக்கிறாரு. அப்ப ஒரு குழந்தையோட விளையாடும் போது அந்த லெவலுக்கு இறங்கி நம்ம பண்ணாதான் அந்த குழந்தை என்ஜாய் பண்ணும். குழந்தை பாத்தீங்கன்னா யார்கிட்ட வரும்னா அவங்க அப்பாட்டையோ அம்மாட்டையோ எல்லாம் கிடையாது. யாரு அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் பண்றாங்களோ அவங்கள்ட்ட குழந்தை. குழந்தையோட பல குணங்கள் மூடனாக இருப்பது என்னன்னா, நல்ல பலார்னு கண்ணத்துல 2 கொடுத்துருப்போம், அழுதுருப்போம், அப்படி படுத்து தூங்கி எழுந்து திருப்பி ஒன்னுட்ட பசிக்குத சாப்பிடக்கூடாது. ரொம்ப பெரிய ஈகோலாம் வச்சிருக்காரு. குழந்தை மாதிரி நம்ம மாறிட்டோம். நம்ம பைபிள்ல கூட சொல்லுவாங்க, நீ குழந்தையாக மாறாத வரை பரலோகத்தில் இடமில்லை அப்படின்ற ஒரு வாசகம். சோ அந்த குழந்தையாக நம்ம மாறினாதான் குழந்தைகளோட விளையாடும் போது சில விஷயங்கள், குழந்தைக்கான நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னால் வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். யாராவது ஒருத்தர் பிளேம் எடுக்கிறோம், ஒரு நம்மள குற்றம் சொல்றாங்க, பிளேம் சொல்றாங்க, நீங்க தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு ஒரு தவறான பழி வருதுன்னு வச்சுக்கலாம். ஒரு ரிலேஷன்ஷிப்பை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக, ப்ரிசர்வ் பண்றதுக்காக அந்த பழியை ஏத்துக்கும் போது நம்ம பெரிய பெரிய புத்திசாலித்தனத்தை எடுத்துக்க வேண்டாம். இதுல பார்த்தோம்னா ஆர்குமெண்ட் அண்ட் டிஸ்கஷன் சொல்லுவாங்க. ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னாக்க லேக் ஆஃப் இக்னோரன்ஸ், ஐ மீன் ஷேரிங் ஆஃப் இக்னோரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்கஷன் போதுதான் ஷேரிங் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில விஷயங்களை ஒரு விஷயத்துக்காக, ஒரு ரிலேஷன்ஷிப்பை காப்பாத்துறதுக்காக நமக்கு மேல ஒரு பழி வந்தா கூட நீங்க தான் காரணம் அப்படின்லாம் பல இடத்துல எல்லாருக்குமே வரும். இந்த மாதிரி ஒருத்தரும் ஒரு இன்சிடென்ட் நினைச்சு பார்ப்பாங்க. அந்த பிளேமை நம்ம எடுக்கும்போது மூடனாக இருந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை பாதுகாக்கும் போதும் நம்ம மூடனாக இருக்கலாம். ஒரு சர்ச்சில் மழைக்கு வேண்டி ஒரு பிரேயர் நடக்குது. எல்லாருமே கேள்விப்பட்டதுதான். எல்லாரும் வருகிறார்கள், பிரேயருக்கு பயங்கரமா ப்ரே பண்றாங்க. ஒரே ஒரு சிறுவன் மட்டும் என்ன பண்றான்னா கொடையோட வரான். எல்லாரும் சிரிக்கிறாங்க, ஏன் மழை வெயில் கொளுத்துது, நீ போய் கொடை எடுத்துட்டு வரைய அப்படின்றாங்க. சோ மழை பெய்யும் இல்லையா, இப்ப ப்ரே பண்றோம், மழை பெய்ய போகுது, நம்ம திருப்பி போகும்போது நனைஞ்சு போயிருமா அப்படின்னு அந்த குழந்தை கேட்கிறாங்க. அப்ப அவருக்காக கடவுள் மழையை கொடுத்து அனுப்பினாராம். அந்த மாதிரி என்னோட சிறு வயது பாத்தீங்கன்னா என்னோட அடையாளம் ஒரு மேல திருநீர் வச்சிருப்பேன். என்னன்னா, எனக்கு சின்ன வயசுல இழந்த உடனே எங்க அப்பாவோ அம்மாவோ, இந்த பாருப்பா முகம் கழுவிட்டியா, போய் திருநீர் வை, கைகால் கட்டு, தலையை வாரி பொட்டு வை, பிரசன்டபிளா இரு, அப்படி எப்பவுமே விபூதி இல்லாம இருக்கக்கூடாது அப்படிம்பாங்க. இன்னி வரைக்கும் அந்த அடையாளத்தை மெயின்டைன் பண்றேன். நான் இன்னி வரைக்கும் ஏன் விபூதினா என்ன, அதனால என்ன கிடைக்கும் அப்படின்லாம் எந்த விதமும் கேட்டது இல்லை. அது மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்கும், ஒரு மதத்துல இருக்கும், ஒரு இனத்துல இருக்கும், அவங்கவுங்க ஊர்ல இருக்கும், பல விஷயங்கள் இருக்கும். ஒரு பிலீஃப் சிஸ்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய பெரிய சைக்காலஜிலேயே என்ன சொல்றாங்கன்னா, பிலீஃப் சிஸ்டம் தான் மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்துகிறதுன்றாங்க. ஒரு விஷயத்த பிளைண்டா சில விஷயங்கள் எது நம்மன்னா மூட நம்பிக்கைக்கு நான் துணை போறேன்னு எடுத்துக்க வேண்டாம். சில விஷயங்கள ஒண்ணுக்கு இப்ப நான் விபூதி எடுத்துக்க சொல்றாரு, அதனால எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒண்ணும் கிடையாது. இதனால லாபம் உண்டா நஷ்டம் உண்டான்னு கிடையாது. சில விஷயங்களை நம்ம கண்மூடித்தனமாக பிலீவ் நம்பினாதான் நமக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும். அப்ப பிலீஃப் சிஸ்டத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, சில பிலீஃப் சிஸ்டம் ஏற்றுக்கொள்ளும் போது, மூட நம்பிக்கைகளுக்கு நான் சொல்லல, பிலீஃப் சிஸ்டம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம மூடனா இருந்தாதான் அதுக்கான பலன்கள் கிடைக்கும். யூ ஆர் நோ ஸ்ட்ராங்கர் தேன் யுவர் பிலீஃப் சிஸ்டம் அப்படின்றாங்க. பிலீஃப் சிஸ்டம் தான் கையில பாத்தீங்கன்னா ஒரு பேய் பிடிச்சிச்சுன்னு கயிறு கட்டுவாங்க, அந்த கயிறு ஒண்ணும் பண்ணாது. நம்ம கயிறு கட்டிட்டுன்ற அந்த மனோபலம் வந்துரும்ன்றான் அந்த நம்பிக்கையில. பிலீஃப் சிஸ்டத்துல வரும்போது அவனுக்கு எல்லாம் சரியா போயிரும். சோ இது சைக்காலஜில சொல்ற விஷயம். சோ பிலீஃப் சிஸ்டம் நம்ம எடுத்துக்கும் போது மூடனாக இருப்போம். பட்டினத்தார் நமக்கு தெரியும், எல்லாத்தையும் தொடர்ந்து பெரிய பெரிய வியாபாரி அவரு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு வயல்ல வரப்புல தலை வச்சு படுத்திருக்கிறாரு. உடையெல்லாம் ரொம்ப சாதாரண உடைதான், அம்மா படுத்திருக்கிறாரு. 2
பெண்கள் வந்து தண்ணி தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. இது தண்ணி வாடுறதுக்காக எடுத்துட்டு குடத்தை எடுத்துட்டு போறாங்க, எம்டி குடத்தை எடுத்துட்டு போகும்போது பாத்தீங்கன்னா பாருங்க, இவர் சாமியார்ன்றாரு, தலைக்கு வரப்புல தலை வச்சு படுத்துக்கிறாரு, தலாணி கேக்குது பேர் சாமியாரு கூட, அப்படி சொல்லிட்டு போறாங்க. இவருக்கு என்னடா இருந்துச்சு, இவ்வளவு மிஸ்டேக் பண்ணிட்டோம் நம்ம, தலைகாணியை வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் திறந்துட்டோன்றோம், இந்த மாதிரி இருக்கிறோம் அப்படின்ட்டு தலையை வந்து வரப்புல இருந்து எடுத்துக்கிட்டு நார்மலா படுத்துட்டாரு. திருப்பி தண்ணி எடுத்துட்டு வராங்க, சும்மா இருப்பாங்களா? இங்க பாரு சாமியார்ன்றாங்க, அடுத்த ஆளு என்னென்ன பேசுறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம சொல்றதை கேட்டு வரப்புல இருந்து தலையை எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு கிரிட்டிசிசம், விமர்சனங்கள் எப்பவுமே வந்துகிட்டே இருக்கும். என்ன பண்ணாலும் வரும். வயல்ல படுத்தா வரும், வரப்புல தலை வச்சா பட்டினத்தாருக்கே வருது, எல்லாத்தையும் முற்றும் திறந்தவர். அப்ப நமக்கு விமர்சனங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும். நம்மளுக்கு தரக்குறைவாக பல பேர் பேசுவாங்க. இவன் குடும்ப உறுப்பினர்களா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், வேலை செய்யற இடத்துல எங்க வேணாலும் பேசுவாங்க. அதை பத்தி எல்லாம் நம்ம அதுல ஏதாவது நன்மை இருக்கா, நல்ல விஷயம் இருக்கா, கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கா, அதுல ஏதாவது பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்குதா, நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு மட்டும் பார்த்துட்டு அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவங்களுக்கு தன்னிலை விளக்கம் கொடுத்து நம்ம நேரத்தை வீணடிக்காம மூடனாய் இருப்போம். இந்த பாப்புலர் சீன் எந்த படம்னு யாராவது சொல்ல முடியுமா? ப்ளீஸ். எந்த சினிமான்னு சொல்ல முடியுமா? இது என்ன? M10 மகன். எம் மகன் மாத்தினாங்க தமிழ் பேருங்கிறதுக்காக. என்ன இந்த கான்டெக்ட் இந்த இடத்துல? இந்த சீன் பத்தி யாருக்காவது ஐடியா இருக்கா? ரொம்ப முக்கியமான வாழ்க்கை பாடம் கொடுக்கிற சீன் இது. இவர் எப்ப இறந்து போவாருன்னு எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க சார். ரொம்ப ரொம்ப சூப்பர் சார், ரொம்ப ரொம்ப சூப்பர். இந்த பாட்டிக்கு ஒரு போன் வரும், இன்னும் இல்லம்மா அப்படின்னு. ஏன்னா இந்த பாட்டியோட புருஷன் அவர். இந்த நிலைமை எல்லாரும் எதிர்நோக்கி போயிட்டு இருக்கிறோம், எல்லாருமே, எவ்ரி ஒன். இன்னும் இல்லம்மா, வெளியில பேசுவாங்க பசங்க, என்னப்பா லீவ் வேற, ஆனுவல் நான் டார்கெட் வேற அச்சீவ் பண்ணணும், இங்க வந்து உட்கார்ந்து இருக்கு, எப்பனே தெரியல. எப்பனே தெரியல யாரு? அப்பா எப்ப இறந்து போவாரு தெரியல. இதெல்லாம் யதார்த்தம், இதுல வந்து கவலையே படக்கூடாது. இதெல்லாம் இப்படிதான் நடக்கும். ஐயோ 10 நாள் லீவ் சொல்லிட்டு வந்துட்டேன், இது என்னன்னு தெரியல, இல்லாட்டி போய் டியூட்டி ஜாயின் பண்ணிட்டு வரலாமா, அப்படி பேசுவாங்க. சிவகனி மேடம்க்கு எல்லாம் நிறைய இதெல்லாம் காதுல விழுந்திருக்கும். ஏன்னா அவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் பேக்ரவுண்ட்ல இருக்கிறதுனால. யதார்த்தம் உண்மை. அப்ப எத்தனாம் தேதி இது பண்றீங்க, காரியம் வைக்கிறீங்க அப்படி கேட்பான். நான் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு வந்துடுறேன். இது எல்லாம் எல்லாருக்கும் நடக்கும், எனக்கும் நடக்கும், எல்லாருக்கும் நடக்கும். சோ இப்ப ஒரு மரண படுக்கையில அறகுறையா, முழு நினைவு தப்பிட்டா பரவாயில்ல, அறகுறையா இருக்கும்போது இதெல்லாம் நமக்கு காதுல விழும், இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம? ஓ என்னப்பா இப்படி பேசுற, உனக்கு எல்லாம் இவ்வளவு பண்ணி கொடுத்துட்டேன், இப்படியே இருக்குமா, இப்படி போய் பேசுறியம்மா, ஏம்மா ஒண்ணு இன்னும் இல்லம்மான்னு சொல்ற போன்ல, அப்படி வயசு கேட்க முடியுமா? அதே மாதிரி நம்ம காந்தி சொன்னது, இந்த பொம்மையெல்லாம் அப்ப நிறைய உலாவும் இப்ப வெளியில வர்றது கிடையாது. இந்த பொம்மையெல்லாம் குறைஞ்சு போச்சு. காதை பத்திக்கணும், வாயை பத்திக்கணும், கண்ணை பத்திக்கணும். யாரு? ஓரளவுக்கு நம்ம ஏர்னிங் எல்லாம் குறைஞ்சி ரிட்டையர் ஆயிட்டோம், கொஞ்சம் ஏஜ் ஆகிறோம், அந்த மாதிரி மரணப்படுக்கையில இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நார்மலாவே ஏஜ்டு பர்சன்ஸ் இந்த மாதிரி அந்த நேரத்துல எப்படி காதையும் வாயும் கண்ணையும் பத்திக்கிறோமோ அந்த மாதிரி இருந்தால் எதுலயும் நம்ம ரொம்ப பெரிய தலையிடக்கூடாது. நம்ம பர்டிகுலரா செகண்ட் இன்னிங்ஸ் போறவங்களுக்கு சொல்றேன் நானு. ஏன்னா நானும் அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல இருக்கிறேன். ஏன்னா நம்ம பல விஷயங்கள் தெரிந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது, பல விஷயங்கள் காதில் வாங்கி கொள்ளாமல் இருப்பது நல்லது, பல விஷயங்களை கண்டும் காணாமல் இருப்பது. அப்ப வயதானது ஏன் இருக்கக்கூடாது? நம்ம எல்லாம் பெரிய ஆள்ல, நான் ஒரு டெப்டி ஜெனரல் மேனேஜர் இல்லையா, நான் ஒரு பெரிய ட்ரைனர் இல்லையா, நான் பெரிய டீச்சரா இல்ல இருந்திருக்கேன், எனக்கு தெரியாத விஷயமா எத்தனை இன்ஜினியர்ஸ் நான் உருவாக்கி இருக்கேன். இருக்கட்டும், இங்க முதியவர்கள் சில விஷயங்களை தலையிடுவதை சிறியவர்கள் விரும்புவதில்லை. அப்ப இந்த மாதிரி நேரத்துல நமக்கு நிறைய இருந்தா கூட மூடனா இருந்தால் பல பீஸ்ஃபுல்லான லைஃப் நமக்கு கிடைக்கலாம். ஐஸ்கிரீம், கோன் ஐஸ்கிரீம் கண்டுபிடித்த கதை நல்லா இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு பெரிய கடற்கரை, அந்த கடற்கரையில ரொம்ப குப்பையா கிடக்குது, ஐஸ்கிரீம் கப்பா கிடக்குது, என்ன பண்றதுன்னே தெரியல. பெரிய அந்த கிளீன் பண்ற அன்னைக்கு, மண்டே அன்னைக்கு ஆள்லாம் வரமாட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம எல்லாம் ஒரு மீட்டிங் கூட்டுறாங்க.
என்ன பண்ணலாம் இந்த குப்பை போடுறதை தடுக்கிறதுக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன்னும் நிறைய டஸ்ட்பின் வைக்கலாம் அப்படி ஒருத்தர் கருத்து சொல்றாரு. ஒரு 100 ரூபாய் வாங்கிட்டு ஐஸ்கிரீம் கப்பை கொண்டு வந்து நம்மகிட்ட நேரம் போட்ட பிறகு பேலன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாரு. ஆனா இதுல கோவம் யாருக்கு இருக்குன்னா, இந்த கிளீன் பண்ற ஒரு துப்புரவு தொழிலாளியும் இருக்கான் அந்த மீட்டிங்ல, பிரெயின் ஸ்டார்மிங் மீட்டிங். சார் பார்த்துக்கிட்டே ஒரு 4 பவுன்சர் போட்டுருவோம். யாரு கப்ப கீழே போடுறாங்கன்னா இந்த மண்ணோட எடுத்து பீச் மணல்ல அப்படியே அவன் வாயில திணிச்சிருவோம் சார் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு கோவத்தோட. உடனே எல்லா ஐடியாவும் பரிசீலிக்கிறாங்க. அப்ப சரி, ஏன் ஐஸ்கிரீம் கப்பை சாப்பிடுற மாதிரி செஞ்சுட்டா என்ன அப்படின்ட்டு எடிபிளாக ஒரு கோப்பை செஞ்சதுதான் இந்த நம்மளுடைய கோன் ஐஸ்கிரீம் சாப்பிடுற மாதிரி. சோ ஒரு கிரியேட்டிவா நம்ம திங்க் பண்ணும்போது, ஒரு சங்கர் பாத்தீங்கன்னா ஒரு அன்னியன் படத்து ஒரு பாட்டுல பாத்தீங்கன்னா லாரிக்கு மீசை போட்ட மாதிரி பொம்பளை லாரி ஆம்பளை லாரி மாதிரி பெயிண்ட் அடிச்சிருப்பாரு. ஒரு மெடிக்கல் ரெப்பு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்விடேஷன் கார்டு அடிச்சு கொடுத்துருக்கிறாரு. ஒரு மாத்திரையோட ஸ்ட்ரிப்பை திருப்பி பார்த்தா மாதிரி அதுல எல்லாமே இருக்கு, டேட்டு எங்கெங்க இருக்குது எல்லாமே இருக்கு. டோன்ட் மிஸ் மை மெடிக்கல் ஃபங்க்ஷன். ஸோ great creativity often looks foolish before it is celebrated. ஒரு கிரேட்டான கிரியேட்டிவிட்டி, புது புது ஐடியாஸ் அது நடைமுறைப்படுத்துற வரைக்கும் மூடத்தனமாக பார்க்கப்படும். அப்ப நம்ம மூடனா இருந்தாதான் பல பல கிரியேட்டிவ் விஷயங்களை நம்ம யோசிக்கலாம். எல்லாமே லாஜிக்கலா புதிய கண்டுபிடிப்புகள் வராது. ரைட் பிரதர்ஸ் ஏரோப்ளேன் கண்டுபிடிச்ச மாதிரி வராது. பல ஆலோசனைகள், வார்த்தைகள் நமக்கு யாரும் கேட்கல, யாரும் உங்கள்கிட்ட கேட்கல, ஒரு மீட்டிங்கே இருக்கு, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன், மீட்டிங் ஓப்பன் மீட்டிங் எல்லாரும் பேசணும், ரைட்டு, இல்ல மத்த இடத்துல உங்கள்கிட்ட யாரும் ஆலோசனைகள் கேட்கல அப்படிங்கும் போது நம்ம மூடனாய் கம்முன்னு இருக்கும். ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, ஏன் சம்மன் இல்லாம ஆஜராரு அப்படின்னு. அந்த மாதிரி மூக்குடைப்படாமல் இருக்கலாம், அந்த நேரத்துல மூடனாய் இருக்கலாம். டிஃபிகல்ட் பாஸை ஹேண்டில் பண்ணும்போது, ஸ்பௌஸ் கூட நம்ம போட்டிருக்கிறேன், பாஸ் ஸ்பௌஸ் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் வருதுனால போட்டிருக்கிறேன். ஸோ டிஃபிகல்ட்டான பாஸை ஹேண்டில் பண்ணும்போது பல விஷயங்கள் நமக்கு டெக்னிக்கலா தெரிஞ்சிருக்கும். பல நேரத்தில் பாஸ் சொல்றத நம்ம ஒரு தடவை சொல்லுவோம், இல்ல இது சரியா வரும் பாரு, நம்ம பல தடவை எடுத்து சொன்னாலும் அவர் ஒத்துக்கல, அப்ப விட்டுறலாம். அப்ப நம்ம ஓகே டன், ஓகேமா, சரிமா, சாரிமா அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போனா மூடனா இருந்தால் நம்ம மகிழ்ச்சி கிடைக்கும். when asking questions other are afraid to. ஒரு பெரிய ட்ரைனிங் ப்ரோக்ராம், ஒரு பெரிய கதா காட்சி, ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும், நம்ம இதை கேட்டா நம்மள யாராவது முட்டாள் நினைச்சுப்பானா, இது என்ன சில்லி கொஸ்டின் மாதிரி தெரியுது, இருந்தாலும் நமக்கு இதை கிளாரிஃபை பண்ணிக்கணுமே அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது கூட முட்டாளா யோசிச்சு அந்த கேள்வியை கேட்டணும். ஏன்னா ஒரு கல்லூரியில 4 வருடம் நம்ம படிக்கிறோம்னா, அந்த கல்லூரியில அந்த அவையில நம்ம முட்டாளா சித்தரிக்கப்பட்டா கூட அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணலன்னா நம்ம லைஃப் லாங் 40 வருடம் நம்ம முட்டாளா தான் இருக்கும். எப்ப நமக்கு ஒரு கேள்விகள் கேட்க தோணுதோ, ஒரு டவுட்ஸ் கேக்குதோ, அதை கிளாரிஃபை பண்ணிக்கிற நேரத்துல மூடனா இருக்க வேண்டும். அப்பதான் நமக்கு தெரியும். லா ஆஃப் கார்பேஜ் தியரி சொல்லுவாங்க. ரோட்ல வரவங்க எல்லாம் நிறைய குப்பையோட வருவோம், ஒய்ஃப் திட்டிருப்பா, கணவன் திட்டிருப்பா, ஆட்டோக்காரன் வேற யாராவது டென்ஷன் பண்ணிருப்பா, நம்ம சரியாதான் போயிட்டு இருப்போம். பல பேர் நம்ம பப்ளிக் பிளேஸ்ல நமக்கு ஏதாவது ஒண்ணு நமக்கு சம்மந்தம் இல்லாம நம்மள திட்டிட்டு போவாங்க, ஏதாவது பண்ணிட்டு போவாங்க. அப்ப அந்த அது பேர் லா ஆஃப் கார்பேஜ் ட்ரக்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேரத்துல நம்ம பெருசா ரியாக்ட் பண்ணி அந்த இடத்துல நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. மூடனா இருந்து அந்த இடத்த கடந்து செல்லலாம், ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும். இல்லாட்டி வேதாந்தாவாதம் சண்டையில போய் முடியாது. கோபத்துல உனக்கு அறிவு இல்லையான்னு திட்டாரு. அறிவு இருக்கா? நான் கேட்கறது சொல்றேன், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல இல்ல. சோ இந்த மாதிரி யாராவது நம்மள கேக்குறாங்க அப்படின்னா நம்ம பெருசா அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கடந்து சென்று விடலாம். அதுக்கெல்லாம் பதில் கொடுக்கணும்னு எல்லா நேரத்திலயும் பதில் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், இதோட நான் ஒரு 2 நிமிடத்துல முடிக்கிறேன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு பஸ்ல டிராவல் பண்றாரு. சில்லறை வாங்கும்போது என்னப்பா கம்மியா கொடுத்துருக்கிற கேக்குறாரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஏப்பா என்ன இது கூட படிக்காம வந்துட்ட நீன்னு, ஒழுங்கா எண்ணிப்பாரு, இது கூட தெரியாது உனக்கு அப்படி சொல்றாரு. சிரிச்சுக்கிறாரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எவ்வளவு பெரிய ஆள் நமக்கு தெரியும்.
சோ அந்த கண்டக்டர்கிட்ட இவர் திருப்பி எண்ணி பார்த்துட்டு, ஆமாப்பா எண்ணி பார்த்துட்டேன்ப்பா, கம்மியா தான்ப்பா இருக்கு அப்படின்னு பொறுமையா வர்றாரு. இது அவருடைய நண்பர்கள்ட்ட எல்லாம் ஷேர் பண்றாரு. ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்கன்ற கோபிநாத்தோட புத்தகத்துல இந்த பத்தி எழுதியிருக்கிறாங்க. நம்ம ரொம்ப புத்திசாலி அப்படின்னு எல்லா இடத்துலயும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப அந்த மாதிரி நேரத்துல மூடனா இருக்கலாம். அந்த கண்டக்டர்கிட்ட போய் நான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் யாரு தெரியுமான்னு நம்ம சொல்ல வேண்டியது. சொல்றாருன்னா ரைட், அவர் உனக்கு என்னப்பா தெரியும், பல நேரத்துல தெரியும். நம்ம மனைவி சொல்லுவோம், இவருக்கெல்லாம் என்னங்க தெரியும், விடுங்க நீங்க ஏதாவது பார்த்து பண்ணுங்க அப்படிம்பாங்க. நம்ம கணவன் மனைவிட்ட சொல்லுவாங்க, உனக்கு என்ன தெரியும், ஒரு 4 விஷயம் தெரியுமா உனக்கு அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோல உனக்கு என்ன தெரியும் அப்படி இப்படின்னு கேக்குறாங்க. அந்த லேடி போய் டிக்கெட்லாம் ரிசர்வ் பண்ணி அவங்க அம்மா வீட்டுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அவங்கள உனக்கு எது கூட தெரியாது எதுக்குன்னு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருப்பாரு கணவன். கடைசியா அந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ பல பேர்கிட்ட நம்ம வந்து நமக்கு தெரியுமா நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ணா கூட அவங்களுக்கு எல்லாம் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மூடனா இருப்போம். ஸோ தி ஃபூல் இஸ் ஹாப்பி தட் ஹி நோஸ் நோ மோர். அதாவது ஃபூல் தான் வந்து நிறைய தெரியல அப்படின்னு நினைக்கும் போது அவர் வந்து ஹாப்பியா இருப்பார் அப்படிங்கிறாங்க. நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும், எங்கேயாவது இருக்கணும்னு ஆசைப்படும் போது இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆடிட்டு இருக்கிறவரு. கடைசி கிளைமேக்ஸ் மட்டும் காமிக்கிற நேரம் கருதி ஒரு குப்பலாரியில அசிஸ்டண்டா இருக்கிறவரு அந்த நேரத்துல ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல வந்து ஒரு டான்ஸ்ல ஒரு அங்க திருமணத்துல டான்ஸ் நடக்குது, அங்க வந்து கூட டான்ஸ் ஆடிட்டு போறாரு. அப்ப நம்ம மகிழ்ச்சியா எப்பயாவது இருக்கணும்னு நினைக்கும் போது, நம்ம மூடனா ரொம்ப புத்திசாலி பெரிய ஆள் நினைக்கும் போது நம்மளால அந்த மகிழ்ச்சியை என்ஜாய் பண்ண முடியாது. we should enjoy ourselves. சோ யாரையாவது மன்னிக்கும் போது மறக்கும் போது அவங்க அதுக்கு தகுதியான ஆள் இல்லைன்றா கூட forgive and forget அப்படிங்கறத நம்ம மறக்கக்கூடாது. எத்தனையோ பேர் நம்மளை அசிங்கப்படுத்தி இருப்பாங்க, அதுக்காக நம்ம அப்படியே அந்த வெஞ்சன்ஸ் வச்சு கடைசி வரைக்கும் போகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ரொம்ப புத்திசாலி இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு நம்மள சொல்லுவாங்க, வெக்கமான சூடு சொரணம் இருக்கிறவன் திருப்பி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிருக்க மாட்டான் அப்படின்லாம் சொல்லுவாங்க நிறைய. இருந்தாலும் forgive and forget அந்த மாதிரி நேரத்துல மூடனா இருப்போம். ஒரு பெரிய பிலாசபர் is a fool who torments himself while he is alive to be talked of after he is dead. ஒரு பெரிய பிலாசபர் அவர் உயிரோட இருக்கும்போது அவரையே வருத்தி கொள்வார். என்னன்னா நிறைய பேர் அவரை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, ஆனா இறந்த பிறகு அவரை மிக பெருமையா பேசுவாங்க, காமராஜரை பேசுற மாதிரி. சோ சாக்ரட்டிஸ் அந்த மாதிரிதான் உன்னையே நீ அறிவாய் அப்படின்னு சொன்னார் அவரு. ஆனா அவர் இருக்கும்போது அவரை வந்து டார்ச்சர் பண்ணி விஷம் குடிச்சதாக இருக்காங்க. இன்னைக்கு சாக்ரட்டிஸோட தத்துவங்கள் தான் நிறைய பேர் உலகத்துல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். until you are ready to look foolish you will never have the possibility of being great. நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபுலிஷா நம்ம சில விஷயங்கள்ல மூடனாக இருக்கும் போது நம்ம கிரேட்டா நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. தேவையான இடத்தில் தேவையான சூழ்நிலைகளில் தேவையான நேரங்களில் மூடனாய் இருப்பவன் ஞானி ஆகிறான். இது என்னோட கோட்ஸ். நான் ஃபாலோ பண்ணி நான் எடுத்துக்கிற கோட்ஸ். மூடனாய் இருங்கள், தேவையான போது மட்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சார் முடித்து விட்டேன். தேங்க்யூ. என்னுடைய பிரசன்டேஷனை இதுவரை கேட்டவர்களுக்கு நன்றி. உற்சாகமான காலை வணக்கம். நல்லது நிகழ்வு. நம்ம வந்து ஐயா வந்து இன்னைக்கு நிகழ்வுல மூடனாக இருங்கள் நற்புலரிய சிறப்பிச்சிருக்காங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நான் அழைக்கிறேன். முதலாவதாக தம்பி வீரா வாப்பா வா. அக்கா வணக்கம்க்கா. நான் அழுக போறேன்க்கா. யார் தெரியுமா, டெய்லி எனக்கு வந்து பஞ்சு மிட்டாய் வந்து டெய்லி 1 வருஷத்துக்கு அவர் அமேசான்ல போட்டு எனக்கு அனுப்பி ஆகணும். ஐயா சொன்னார் இல்லையா, பஞ்சு மிட்டாய் இல்ல, நான் அப்படி எனக்கு அவர் எப்படி உங்களிடம் நீங்கள் மிகவும்
ஓய்வு பெற்று சின்ன ஆசையா இருக்கட்டும், இன்னொரு வாழ்நாள் சாதனையும் அவர் புரிய வேண்டும். என்ன தன்னால் இயன்ற அளவுக்கு சமுதாயத்துக்கு செய்திகளை போய்பிடித்து இன்று போல் என்றும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் என்னோட இறைவனுக்கு அருள் புரியணும். இருக்கிறார், இணக்கமாக எது வேண்டுமானாலும் சொல்லுங்கள், இணக்கமாக இருக்கிறார். அன்றாடம் வாருங்கள், எங்களுக்கு அமுத தாருங்கள் என்ற அன்பு வேண்டுதலோடு நன்றி விடைபெறுகிறேன். மற்ற நாட்கள் கொண்டாடும் எல்லா மக்களுக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றிப்பா, செம்மையா இருந்துச்சு. அமுதம் தருவாரு, நம்மதும் படிப்போம். அதையில இருந்து விவேக் ஐயா வாங்க, உங்களுடைய வரிகளை சொல்லுங்க. ரொம்ப மாறி அந்த அதுக்கு நீங்க சொல்லணும். வித்தியாசமா இருக்கு, சூழ்நிலை காரணம் வர முடியல. ஆயிடுச்சு. அந்த எசன்ஸ என்னால எடுத்துக்க முடியுது. வாழ்த்துக்கள் சார். வந்தாலும் உறுதியான பின்னணிகள் சிறப்பு. லோகநாதன் ஐயாவை அழைச்சிட்டு வாருங்கள். உரையாடுவார். ரொம்ப அன்பானவர். எனக்கு தான் பெரிய ஒரு கமல் மாதிரி ஒரு பெரிய அப்படியே ஐயாவை பார்க்க வருவான். அவருடைய அன்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அது எங்க முதியவர்களுக்கு ரொம்ப நல்ல அட்வைஸ் பண்ணாரு. இதை ஃபாலோ பண்ணி நான் எனக்கு தெரிஞ்சாலும் என்னுடைய குடும்பத்திலும் என்னுடைய நண்பர்களுக்கும் அது மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அதனால நல்லா முன்னாடி நம்ம சில நேரத்தில் எந்த இடத்துல முட்டாளா இருக்கணும் அந்த இடத்துல நம்ம கையாளவும் அப்படின்னு ரொம்ப அழகா அறிவுரை கூறுனது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் நமக்கு இது ஒரு நினைவூட்டு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. வீரசேகரன் ஐயா முன்னாடி அவர் தினமும் நம்ம கூட தான் இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலையில இன்னும் ரொம்ப கூடுதல் சந்தோஷம். ரொம்ப நல்லது ஐயா. தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி 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 ஐயா. ஐயா ரமேஷ் சார் வந்து எல்லாருடைய ஒரு போர்ஷனை போட்டு போவாங்க. ஆனா இன்னைக்கு ரமேஷ் சாரோட செஷன் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. திரைப்பட பாடல்கள், குழந்தையோட சிரிப்பு, ஒரு திரைப்பட காட்சி, பாஸ் அது மட்டும் இல்லாம எதுவுமே தெரியாது. உன்னுடைய தேவையான முட்டாளா இருக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு ஓன் கோட்ஸ் அரைவ் பண்ணது, அதுல சூப்பரான எக்ஸாம்பிள்ஸ், வீடியோஸ், ரியல் டைம் வீடியோஸ், வீடியோஸ்
கொடுப்போம் சார். வாழ்த்துக்கள். சிறப்பான செஷன். வாய்ப்புக்கு நன்றி. நல்ல உற்ற நோக்கல், அருமையான பின்னூட்ட வரிகள். நன்றி ஐயா. அடுத்ததாக வெங்கட்ராமன் ஐயா, வாருங்கள் ஐயா. வணக்கம் நற்புலரி. இன்று பிறந்த நாள் மற்றும் மனநாள் மற்றும் இனிய நாட்களை கொண்டாடும் அனைவருக்கும் இந்த பிரபு அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். முதல்ல நீங்க ரமேஷ் சார் எப்பவுமே வழக்கம் போல எங்க இருக்காரு இவ்வளவு நாள் மறைச்சு வச்சிருந்தேன் அப்படின்னு போய் சொல்லியிருப்பாரு. ஒழிச்சு வச்சிருந்தேன் எப்படி விளையாடுவாருன்னே தெரியாம வந்து ஃபுட்பால்ல அவுட் ஆக்கிடுவாரு. அவருடைய அறிவாளித்தனத்தை ரொம்ப அழகா அவர் காட்டுறாரு அப்படின்னு. இப்போ நம்ம கை உயர்த்திருக்கோம், கை உயர்த்தின ஆர்டர் பண்ணி தானே கூப்பிடணும், இவங்க இப்படி கூப்பிடுறாங்களே இப்பதான் தோடிச்சு, இப்பதானே சொல்லி கொடுக்குறீங்க மூடனா இருங்கள் வாய்ப்பு பேசவும் அப்படின்னு. அந்த கணக்கு அப்ப எப்ப போற அப்ப நம்ம மூடனா தான் இருக்கோம் இன்னும் அப்படின்னு. எனக்கு ஒரு ரொம்ப அழகா இருந்தது. ஒரு குழந்தை இப்ப நீங்க சொன்ன மாதிரி சார் எப்படி நம்ம வந்து இந்த பஞ்சு மிட்டாய் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு ரீசெண்டா போயிருந்தோம். ஒரு அந்த இடத்துல பஞ்சு மிட்டாய் வாக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்பதான் பேச ஆரம்பிச்ச குழந்தை, அந்த குழந்தை யாருக்கிட்டையுமே போக மாட்டேங்குது, அவங்க பாட்டிகிட்ட மட்டும் சொல்லி எனக்கு பாப்பா பண்ணிட்டா கட்டது அப்படின்னு அந்த வார்த்தை ஒழிஞ்சது. அதை அவங்க வாங்கி கொடுக்க கூடாதுன்னாங்க. நான் என்ன செஞ்சேன், திருப்பி வந்துச்சு, என்ன சார் இத்தனை நாள் திருப்பி திருப்பி ரொம்ப நேரம் சொன்னீங்க, எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு அவரு ஒரே ஒரு முதல்ல நீங்க இவ்வளவு தூரம் பேசாம அமைதியா இருக்கும்போது முட்டாள் மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வயசு குறைஞ்சிடும், நீங்க குழந்தையா இருக்கலாம். நீங்க வயசுக்கு அப்புறம் நீங்க என்ன உங்களுக்கு யாராவது சொல்லுவாங்க, அப்போ தாராளமா தூங்கலாம், ஒன்றே கிடையாது. ஒரு நல்ல அரசாங்க புரிதலோட நிறைய விஷயங்கள் இருக்குது. சொல்ல முடியல. அது ஐன்ஸ்டைன் நம்ம நீங்க காமராஜர் பத்தி சொன்னீங்க. முக்கியமான விஷயம் விஜயகாந்த் அப்படின்ற ஒரு ஆளுமையை பத்தி பேசிட்டு இருந்தோம். இங்க அவர் உயிரோடு இருக்கும்போது நம்ம எவ்வளவு தூரம் ட்ரோல் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அவர் நல்லவர் தான், அவர் வள்ளுவர் அப்படின்றத காமிச்சாங்க. இதெல்லாம் நமக்கு இருக்கும்போது அந்த ஒரு பிபிசியில சொன்ன ஒரு கோட்டு, ஒரு குழந்தை எழுதின ஒரு கோட்டு எனக்கு ஞாபகம் வந்தது. அதுதான் முக்கியமான விஷயம். ஏன் நீங்கள் அறிஞர்கள் இல்லாதுன்னு சாதித்தவர்கள் இறந்த பொழுது குறிப்பிடுகிறீர்கள், பிறகும்போது ஏன் குறிப்பிடுவது இல்லை அப்படின்னு ரொம்ப அழகா பிபிசி எழுதின அந்த விஷயம் எனக்கு ஞாபகம் நான் போட்ட ஸ்கிரீன்ஷாட் இருக்கு. நன்றி. நிறைய தரவுகளுடன் பின்னோட்ட வரிகள். நன்றியா. வேற எவரேனும் கருத்து தெரிவிக்க லோகநாதன் ஐயா. லோகநாதன் ஐயா அழைத்தேனே, மறுபடி கைகளை உயர்த்திக்காங்க. சிவகனி மேம் சொன்ன பிறகு சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம் சார். செஷன் எக்ஸலண்டா இருந்தது. உங்களோட பிபிடி வந்து அழகா இருந்தது. ஒவ்வொரு விஷயங்களும் போட்டு காட்டும் போது அப்படியே அப்சர்வ் ஆகுற மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலயுமே பவர்ஃபுல் மெசேஜஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம எந்தெந்த இடத்துல முன்னா இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு இடத்துலயும் அந்த கொஷின்ஸ் வென், ஒய், வாட், வேர் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொண்டு போனீங்க. நிறைய விஷயங்கள சொன்னீங்க. ஸோ இன்னைக்கு இதே ரொம்ப சிறப்பா இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணணும் அப்படின்னா
ஆல்வேஸ் ஹாப்பி அப்படிங்கிறத சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்பிற்கு நன்றி. நித்யா மேம் நன்றி. சிறப்புங்க, நல்ல வரிகள். தம்பி வாப்பா வாப்பா. அக்கா, மறுபடியும் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அக்கா. ஒரு பெரிய விஷயத்த மறுபடியும் நான் சொல்லணும்னு ஆசையில தான் இது திருப்பி உங்கள்கிட்ட வேண்டி வர்றேன். திருநீரு தலை நெத்தியில இருக்கிறது ஒரு சின்ன இது மாதிரி தெரியும், ஸ்மால் சிம்பாலிக் ஐடென்டிட்டி அப்படி தெரியும். ஆனா அதுல ஒளிந்திருக்கிற பிலீவ் சிஸ்டம் வாட் யூ பிலீவ் யூ பிகம், அத பெருசா சொல்லி இருக்கிறதுல ஒவ்வொரு இது மாதிரி சின்ன ஒரு நூல் இலையில இருக்கிற சின்ன இதுல கூட பெரிய பிலீவ், உலகளாவிய பிலீவ் சிஸ்டம் இருந்து அது நன்மையும் பயக்கும். அதுதான் வேடிக்கை. அது சும்மா பிலீவ் சிஸ்டம் நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறது இல்ல. இன் லாங் ரன், ஷார்ட் ரன்ல வேணா பலரோட ஏடா கூடமான அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் லாங் ரன் பெரிய வாய்ப்புகளை பெரிய நன்மைகளை தரும். பிலீவ் சிஸ்டம், பிலீவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு அதனாலதான் சொல்றாங்க. அதனால நல்ல எண்ணங்களை பிலீவ் பண்ணிக்கிட்டே வர்றப்ப அது நிச்சயமா வாய்ப்பா அமையும். அதை சொல்லணுங்கிறதுக்கு தான் 2வது முறையும் எடுத்துக்கிட்டேன். அக்கா நன்றி அக்கா, அக்கா நன்றி அக்கா. வாங்க வாங்க, நல்லபடியா சொன்னீங்க. மறுபடியும் உங்க தகவல்களை திருநீரை பத்தி அவ்வளவு அழகா சொல்லி முடிச்சிட்டீங்க. வேற எவரேனும் கருத்துக்கள் தெரிவிக்க? அருணகிரி ஐயா மீண்டும் வாருங்க. மீண்டும் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. சார் சொல்லும்போது, அதாவது மனிதன் கொடுத்தது திருக்குறள், மனிதன் இறைவனுக்கு கொடுத்தது திருவாசகம், இறைவன் மனிதனுக்கு கொடுத்தது கீதை, அப்படிதான் நான் படிச்சிருக்கோம். ஆனா சார் திருவாசகத்துக்கு பதிலாக தேவாரம் சொன்னதா நினைக்கிறேன். அது ஒரு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, தியானமும் தூக்கமும் ஓய்வுக்காக அப்படின்றது இதுவரையிலும் கேள்விப்படாத ஒரு கான்செப்டா இருக்கு. அது பத்தின சார் ஏதாவது நிறைவுரை சொல்லும் போது சொன்னா நல்லா இருக்கும். நன்றி. சரிதான், இப்படியாக கவனிப்பாளர்கள் இருந்தால் சிறப்பாக இருக்கும். ஏன்னா நாங்களும் கொஞ்சம் கத்துக்குவோம், வாய்ப்பா இருக்கும். தாமோதரன் ஐயா பாருங்கள் ஐயா. ஆசிரியர் என்பதா உங்களை அக்கா என்பதா ஒன்றும் புரியவில்லை. ரமேஷ் கொடுத்த செஷனை விட அக்கா தான் அண்ணன் உறவு மிக சிறப்பாக இந்த செஷனில் அமைந்தது மிக மிக நற்புணரிக்கு பாராட்ட வேண்டிய ஒரு செஷனாக அமைந்திருக்கின்றது. தெரிந்தது தெரியாதது அனைத்தையும் ஒரு நகைச்சுவையாக இன்று ரமேஷ் சார் சிறப்பாக எங்களுக்கு வழங்கியது. அதைவிட சிறப்பு அக்கா உடைய அண்ணன் என்ற தலைப்பில் இந்த செஷனை நடத்தி சென்றது. அனைத்தும் இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமைந்ததற்கு என்னுடைய வாழ்த்துக்களை மதியம் தெரிவித்துக் கொள்வேன். வணக்கம். சிறப்பு சிறப்பு. நீங்க அண்ணனா இருந்துக்கங்க, அவர் தம்பிதான். சிறப்பான பின்னோட்ட வரிகளை ஆசிரியரிடம் எல்லாரும் மாணவர்கள் தான். அண்ணன் உறவு வீட்டில் தான். அதே போல நற்புலையில் தான் நாம் அண்ணன் தங்கை அக்கா எல்லாம். நீங்கள் ஒரு பொறுப்பில் இன்று அமைந்திருக்கின்றீர்கள். அப்புறம் நீங்கள் ஆசிரியர் தானே, நீங்கள் எங்களுக்கு பணம் எடுப்பது போல் அமைந்திருக்கின்றது இந்த நாள். ஆசிரியர் அக்காவாகவும் இருக்கலாம். மாதிரி இருக்கலாம். சிஷ்யா நன்றி, நன்றி. ரொம்ப அருமையான வரிகளை. ஆசிரியரா இருக்கலாம் சார். சார் அக்கா ஆசிரியரா இருக்கலாம், ஆசிரியர் அக்காவா இருக்க முடியாது. ஆசிரியர்னா எப்பவுமே கண்டிப்பானவங்க தான். ஏன்னா அக்காவா ஆசிரியர் அக்காவா இருந்த வரைக்கும் சந்தோஷம். ஆனா அவங்க சொர்ணாக்காவா மாறாத வரைக்கும் நல்லது. அக்கா எடுக்கிறீங்களே. சரி சரி. இதுகாரும் அருமையான பின்னோட்ட வரிகளை தந்த அனைவருக்கும் நற்புலை சார்பாக நன்றிகளும் வாழ்த்துதலும். நிறைவாக என்னுடைய பின்னோட்ட வரிகளுக்கு பிறகு ஏற்புரை வழங்க நமது ரமேஷ் ஐயா காத்துக் கொண்டிருக்கிறார். கிரிக்கெட் நிகழ்வு நடைமுறை எடுத்துக்காட்டு, யார் எங்கே எப்படி என்ன என்ற அழகான WH வார்த்தைகளுடன் தொடக்கம். மூடனாக இருந்து தோற்று போவோமே அன்பானவர்களிடம், மளிகை பொருட்களையும் நான் எழுதுவேன் அவள் பின்னே சென்று சொல்வதையெல்லாம். நாலேஜ்
வைஸ் இவற்றின் வித்தியாசம் சிறப்பான முறைகளில் தெரிந்ததே. கிறுக்கு மாதிரி இருப்பவரை பார்த்துத்தான் கிறுக்கி தள்ளிய வரிகளை உங்கள் முன் கிறுக்கு மாதிரி இருப்பவர்களை பார்த்துத்தான் கிறுக்கி தள்ளிய வரிகளை உங்கள் முன் தங்க கொள்கைகளை தங்கவேலு பூரி உருவாக்கிய விதம் அங்க முழுவதும் ஸ்டே ஹங்கிரி ஸ்டே ஃபூலிஸ் என்ற வார்த்தைகளுடன் பாட்டிலோட இருக்கிறோம் என்று சொன்னீர்கள். எந்த பாட்டிலோட தெரியலையே. சிரிக்க மறந்தாதையா வீரா தம்பி முகம் காட்டுடன் சீத்தாயே மாறி குதூகலம் அடைந்திருக்கிறேனே. பழி வந்தாலும் வழியாய் நினையாமல் வழியை தரும் மூடத்தனம் குடைக்குள் மழையாய் இந்நிகழ்வில் நனைந்தேன். கூலா ஃபூலா நம்பிக்கை தந்திடும் கருப்போ அல்லது மஞ்சளோ அந்த கயறு என் கழுத்திலும் மின்னுதே. நம்பிக்கை தந்திடும் கருப்போ அல்லது மஞ்சளோ கைகளிலும் கழுத்திலும். விமர்சனம் வந்தால் நல் சிந்தனை பார்த்து விடியுமாம் விடியலாய் மரணப்படிக்கையே குரங்காய் மூடுவது கண்ணா காதா வாயா. பனிக்கூளாய் அடித்தளம் அற்புதமாய் வழிகாட்டலாய் மனிதனுக்கு அருளியது திருக்குறளாம். மனிதன் கடவுளுக்கு தந்தது திருவாசகமாம். கடவுள் மனிதனுக்கு தந்தது கீதாச்சாரமாம். நண்பன் நமக்கு தந்தது தேவாமிர்தமாம். உன்ரோல் தன்ரோல் சம்மன் இல்லாமல் ஆஜராக மாட்டேனே. பாசா ஸ்பௌசா ஜஸ்ட் ஓபே பாஸ் ஜாப் இதுதான் உனக்கு. அந்த ஆசையை காட்ட இந்த ஆசை வந்துருச்சு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னாரா இல்லையா? நம்ம எப்பயும் யாருக்காகவும் எதையும் நிரூபிக்க தேவையில்லை. நீ முட்டாளா இருக்கிறியோ மூடனா இருக்கிறியோ, ஆனா தேவையான இடத்துல தேவையான நபர்கள்கிட்ட தேவையான விஷயத்த நானும் ஒரு கோர்ஸ் அமைச்சிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிருக்கேன். நான் ஞானிதாங்க. இதோ என் புகைப்படம். ஒரு தடிய போட்டு ஒரு நொடியில எங்களை எல்லாம் உங்க பக்கம் இழுத்துட்டு வந்த இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. ஏற்புரை வழங்க அமேசியா. நன்றி நித்யாதேவி மேடம். ஸோ என்னோட செஷன் மட்டும் இல்லாம அது வந்து தொகுதி வழங்குறதுக்கு நீங்க தயாராக நானே அந்த இடத்துல உள்ள வந்து வராத வந்து அடுத்து அருகிரி சார் ஒரு கேள்வி இருந்தாரு. மாதிரி மனிதன் கொடுத்து திருவாசகம் தானே அப்படின்ட்டு. ஆக்சுவலி தேவாரம் திருவாசகம் ரெண்டுமே மனிதன் கொடுத்தது அப்படின்னு எனக்கு கற்பித்தவங்க படிச்சிருக்கிறாங்க. நான் படித்து தெளிந்து அதை சரி செய்து கொள்கிறேன். இருந்ததுன்னா அது திருவாசகம் அப்படின்னு நம்ம அடுத்த முறை உபயோகிக்கும் போது அதை சரியா உபயோகிக்கிறேன். மெடிடேஷன் தூக்கமும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெடிடேஷன் வந்து நம்ம மனம் ஒன்றிணைக்கிறதுக்கு ஈவன் ஓய்வு கூட எனக்கு கற்றிருந்த ஆசான்கள் வந்து சொன்னாங்க. அதனாலதான் ஆக்சுவலி நம்ம சவாசனம் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா தூங்கிடுவாங்க. தூங்கும்போது தூங்குறது நல்லதா அப்படின்னு நம்ம கேட்டாக்க நம்ம அந்த அளவுக்கு டீப்பா போயிடுறோம் அப்படின்ற மாதிரி இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது எங்களோட ஆசான் என்ன சொன்னாங்க, தூக்கம்ங்கிறது வந்து நம்ம தாண்டி வர விஷயம். பட் சவாசனம் போது யூ ஷுட் பி கான்சியஸ் அண்ட் டேக் ரெஸ்ட். அந்த சவாசனத்துல பாத்தீங்கன்னாக்க ஒரு மெடிடேஷனோ சவாசனம் பண்ணும்போது நீங்க வந்து கான்சியஸா இருக்கணும், விழிப்புணர்வா தான் இருந்து ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததை வச்சு நான் சொன்னேன். நன்றி சொல்லி காமிச்சதுக்கு. அடுத்தது நிகழ்ச்சிகள் கலந்து கொண்ட அறிமுகப்படுத்தினார், அவருக்கு நன்றி. தாமோதரன் ஐயா ஒரு பின்னோட்டம் கொடுத்தார், அவருக்கும் நன்றி. பெஞ்சமின் சார் அவருக்கு நன்றி. ஜெயகரன் சார் வந்திருக்காரு, அவருக்கு நன்றி. லோகநாத் சார் அருமையான பின்னோட்டம் வழங்கினாங்க, நன்றி. நித்யாதேவி மேடம் தொகுத்து வழங்கி பின்னோட்டம் வழங்கியதுக்கு நன்றி. வீரசேகரன் சார் மிக எழுச்சியான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாரு. நிறைய அவர் வந்து திரும்பி இன்னைக்கு 7வது முறையா
வாழ்நாள் சாதனை விருது எனக்கு கொடுத்திருக்காரு. என்ன செய்யணும்னா ஒரு முறை தான் கொடுத்துதான், ஆனா ஐயா இதுவரை 7 முறை கொடுத்திருக்காரு எனக்கு. சிவகங்கை மேடம் உங்களுடைய பின்னோட்டத்துக்கு நன்றி. விவேக் ராஜா சார் அண்ட் வெங்கட்ராமன் சார் அவருக்கும் நன்றி. மெசேஜஸ்ல பாத்தீங்கன்னா கால் மெசேஜஸ்ல வந்து யாரோ படிக்கலாமா? அந்த இதுல மெசேஜஸ்ல பின்னோட்டம் கொடுத்திருந்தாங்கன்னா அதையும் படிச்சிடலாம். ரம்யா கமல்ராஜ், வெரி நைஸ் செஷன் சார், இன்ட்ரெஸ்டிங் வீடியோ, கனெக்டிங் ஐடியாஸ், தேங்க்யூ சார். ஜே பெஞ்சமின் சார், பிபிடி குட் சார் அண்ட் வெரி நைஸ் செஷன் சார். அண்ட் சிவபாலன் சார், சார் சூப்பர் சூப்பர், ஓ சூப்பர் சார். all the messages from chat box, thank you. தேங்க்யூ மேடம். என்னோட செஷன் நல்லா அட்டன் பண்ணி இம்பாக்ட் பண்ணி ஃபீட்பேக் கூட அனைவருக்கும் நன்றி. பாட்டு நித்யதேவ் மேடத்துக்கும் நன்றி. அருமையான செஷன் வழங்கிய ரமேஷ் நன்றி. நாளை சந்திப்போம். உடனாகவா இல்லை சந்திப்போம் உடனாக. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி, அனைத்துக்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றி. Bye to all. Bye sir. Bye.